வணக்கம். நேரத்தை பத்தி நாம எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோமா? இல்லவே இல்ல. இன்னைக்கு ஒரு வருஷத்தை 4 பருவங்களா பார்க்காம 6 தனித்துவமான பருவங்களா பிரிக்கிற நம்ம தமிழ் மரபை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது நேரத்தை பத்தின நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு அழகான அமைப்புங்க. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை சீசன்ஸ் அப்படின்னு கேட்டா டக்குன்னு உங்க மனசுல என்ன பதில் வரும்? பெரும்பாலும் வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம்னு 4 தான் சொல்லுவோம் இல்லையா? இது உலகம் முழுக்க ரொம்ப பொதுவான ஒரு கருத்து. ஆனா உண்மையில இயற்கையோட இந்த சுழற்சிய அனுபவிக்கிறதுக்கும் வகைப்படுத்துறதுக்கும் இது மட்டும்தான் வழியா? நிச்சயமா இல்ல. நம்ம தமிழ் நாட்காட்டி இதுக்கு ஒரு ஆழமான, இன்னும் சொல்லப்போனா ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது. ஆமாங்க, தமிழ் மரபுல வானிலையில ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களை கூட கவனிச்சு ஒரு வருஷத்தை 6 பாகங்கள பிரிச்சிருக்காங்க. இதுல ஒவ்வொரு பருவத்துக்கும் 2 மாசம். இயற்கையோட சுழற்சிய இது ரொம்ப அழகா நமக்கு விவரிக்குது. இந்த 6 பருவங்களோட அமைப்புக்கு ஒரு அருமையான பேர் இருக்கு. அதுதான் பெரும் பொழுது. பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா? பெரிய பொழுது, அதாவது ஒரு பெரிய காலப்பிரிவு. இந்த அமைப்பின்படி 12 தமிழ் மாதங்களையும் 2 மாசமா பிரிச்சு 6 தனித்துவமான பருவங்களை உருவாக்குறாங்க. சரி வாங்க, இப்போ இந்த சுழற்சி வழியா ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம். முதல்ல வெப்பமான மாதங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது வெயிலோட 2 பருவங்கள். வருஷத்தோட முதல் 2 பருவங்கள் இளவேனில் மற்றும் முதுவேனில். இளவேனில் காலம்னா சித்திரை வைகாசி மாசம். முதுவேனில் காலம்னா ஆனி ஆடி மாசம். இளவேனில் பேரை கேட்டாலே ஒரு இதமா இருக்கு இல்லையா? இது சித்திரை வைகாசி மாசங்கள்ல வருது. மென்மையான வெப்பம் இருக்கிற காலம் இது. அதாவது குளிரெல்லாம் முடிஞ்சு சூரியன் மெதுவா தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிக்கிற நேரம். இளவேனிலுக்கு அடுத்து வர்றதுதான் முதுவேனில். அப்பப்பா, இதுதான் வெயிலோட உச்சம். ஆனி ஆடி மாசங்கள்ல வெயில் பொளந்து கட்டும் இல்லையா? அதுதாங்க இந்த பருவம். வருஷத்தோட வெப்பமான கட்டம் இதுதான். அப்படா, வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வானில் அப்படியே தலைகீழா மாறும். இப்ப நாம மழை, குளிர்னு அடுத்த 2 பருவங்களுக்குள்ள போக போறோம். இங்க பாருங்க, கார்காலம் அப்புறம் குளிர்காலம். இது ஆவணி மாசத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் வரைக்கும் நீடிக்கும். இது சூடான காலத்துல இருந்து குளிர்ச்சிக்கு மாறுற ஒரு முக்கியமான கட்டம். ஆவணி புரட்டாசி மாசங்கள்ல வர்றது கார்காலம். கோடை வெயில்ல காஞ்சு போன பூமிக்கு புத்துயிர் கொடுக்கிற மழைக்காலம் இது. அந்த முதல் மழை வாசனை காத்துல கலந்து எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அந்த நேரம்தான் இது. மழைக்குப் பிறகு ஐப்பசி, கார்த்திகை மாசங்கள்ல குளிர்காலம் வருது. வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். காத்துல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அது வருஷத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள தயார்படுத்துது. வருஷத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது பனிக்காலங்கள். ரொம்ப நுணுக்கமா பனிப்பொழிவை வச்சே 2 பருவங்களா பிரிச்சிருக்காங்க. வாங்க அதையும் இப்ப பார்க்கலாம். கடைசியா வருது முன்பனிக்காலம் மற்றும் பின்பனிக்காலம். இது மார்கழியிலிருந்து பங்குனி வரையிலான மாசங்களை உள்ளடக்கி ஒரு வருஷத்தோட முழு சுழற்சியையும் நிறைவு செய்யுது. முன்பனிக்காலம்னா மார்கழியும் தையும். இந்த காலத்துல ராத்திரியிலையும் அதிகாலையிலையும் பனி பயங்கரமா பெய்யும். ஆனா பகல்ல நல்ல தெளிவான குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். ரொம்ப அமைதியான நேரம் இது. இந்த வருஷத்தை முடிக்கிறது மாசி பங்குனி மாசங்கள்ல வர்ற பின்பனி காலம். இப்ப பனி மெதுவா குறைய ஆரம்பிச்சு அடுத்து வரப்போற இளவேனிலோட மென்மையான வெப்பத்துக்கு வழிவிடும். பாத்தீங்களா? ஒரு சுழற்சி முடியிற அதே நேரத்துல அடுத்ததுக்கான தொடக்கமும் இருக்கு. அப்போ இந்த சுழற்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இளவேனிலோட மென் வெப்பத்துல ஆரம்பிச்சு முதுவேனில்ல வெயில் கொளுத்தி, கார்காலத்துல மழை நனைச்சு, குளிர்காலத்துல இதமாகி, கடைசியா முன்பனி பின்பனியோட குளிர்ல முடிஞ்சு மறுபடியும் இளவேனிலுக்கு தயாராகுது. ஒரு அழகான வட்டம் இல்லையா? இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த 6 பருவங்களும் வெறும் தகவல்கள் மட்டும் இல்ல. இது இயற்கையோட சின்ன சின்ன அசைவுகளை கூட கவனிச்சு அதோட தாளத்துக்கேத்த மாதிரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையோட பார்வை. சரி, இந்த விளக்கத்தை நாம முடிக்கும்போது ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. ஒருவேளை உங்க வருஷத்துலயும் இப்படி 6 பருவங்கள் இருந்தா உங்களை சுத்தி இருக்கிற உலகோட உங்க உறவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க இயற்கையோட மாற்றங்களை கவனிக்கிற விதமும் அதோட நீங்க பழகுற விதமும் எப்படி மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.